Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு நல்லா லேயரான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போட கிடையாது. ராகி மாவும் தண்ணி உப்பு இது மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு அதே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சுருங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது மாவு பிசைறதுக்கு. அப்புறம் சப்பாத்தி சாஃப்டாக வராது உங்களுக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாகணும். லைட்டாக சூடான மாதிரி இல்லாமல் நல்லா கொதித்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரணும். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். இப்போ நான் உப்பு சேர்த்திக்கிறதுல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியாகவே இதை நம்ம சேர்த்திக்கலாம். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா பொங்கி வருது. இப்போது இந்த டைமில் நம்ம ராகி மாவு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. சிம் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிம்லையே ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லா உருண்டு பால் மாதிரி உங்களுக்கு வரும் வெந்து. தண்ணி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதில் தெளிக்க கூட செய்யாதீங்க. இருக்க தண்ணி வச்சே இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக ராகி மாவு இழுத்துட்டு உங்களுக்கு மாவும் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக எந்த ராகி மாவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக எப்பயும் நம்ம அடை களி இதெல்லாம் செய்கிறதுக்கு எந்த மாவு யூஸ் பண்ணுறோமோ அதே தான். பாருங்கள், கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கூட ஒட்டாது. இந்த லைட்டாக கீழே மட்டும் ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு கூட ஒட்டாமல் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே திரண்டு வந்துடும். அதாவது இப்போ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா பால் மாதிரி ஒன்றா வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வருது. பாருங்கள், இப்போ பால் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அதாவது 1 கப் அளவு ராகி மாவுக்கு உங்களுக்கு 6 சப்பாத்தி கிடைக்கும். நல்லா மீடியம் சைஸ் சப்பாத்தியாகவே 6 சப்பாத்தி கிடைக்கும். இது அளவு வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக அந்த மாவில் இறங்குற மாதிரி. இப்போது இது நல்லா பால் செஞ்சுக்கலாம். நீங்கள் இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. என்னோடய கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா சப்பாத்தி செய்ய வரும். என்னோடய கையிலேயே ஒட்டலை. இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். உடனே செய்யணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வைக்கிறீங்கன்னா மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம பால் செஞ்சு வச்சுக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம செஞ்சு கொடுக்கறது. கோதுமை சப்பாத்தியே சாப்பிட்றத விட ராகி சப்பாத்தி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீக்லி 2 ஆவது இல்லை 3 தடவையாவது ராகி மாவு நம்மளுடைய ரெசிபீஸில் பிரேக்ஃபாஸ்ட்லையோ டின்னர்லையோ நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இது மாதிரி விதவிதமாக ராகி சப்பாத்தி, அடை, களி, இட்லி, தோசை இது மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். இப்போ 6 பால்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் சப்பாத்தியாக. நான் இதுக்கு டஸ்ட் பண்ணுறதுக்கும் ராகி மாவே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நம்மளை தேய்க்க போகிறோம். நல்லா மெலிசாக தேய்க்க வரும்.
உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ராகி மாவு கூட லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மெலிசாக வந்திருக்கு. நான் இப்போ 6 சப்பாத்தியுமே தேய்ச்சிட்டேன். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு வந்திருக்குன்னு. சின்ன சின்ன பால்ஸ் தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிக்கலாம். தோசை கல் ஹீட் ஆயிடுச்சு. நல்லா சூடாகணும் கல். அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க எப்பயுமே. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பிட்டு பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். உங்களுக்கு சப்பாத்தி உப்புனாதான் உங்களுக்கு லேயராகவும் கிடைக்கும். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் முன்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா உப்பலாக வரும் சப்பாத்தி. உங்களுக்கு அடைனா குழந்தைங்க அவ்வளோக்கா ஆசையாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதுக்கு கூட சைட் டிஷ்க்கு காரமாக ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் உப்பிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். காரமாக எது வேணாலும் இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் மட்டும் சுற்றி சேர்த்துக்கிட்டேன். நல்லா நம்ம சப்பாத்தி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய சாஃப்டான ஃப்ளஃபியான லேயரான ராகி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மேலே எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அவசரமாக எடுத்துடாதீங்க. நான் ராகி நல்லா வேகணும். அதனால் நல்லா 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள் உங்களுக்கு கலரே நல்லா தெரியும். இந்த எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்மளுடைய ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஈஸியாக நம்ம பிக்கலாம். அதே மாதிரி நல்லா லேயராகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் நல்லா லேயராக தெரியுது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.